ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அழகு 1ல சொல் அப்படிங்கிற அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், வகை அறிதல். சோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? சோ தெளிவா கவனிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எல்லாம் அதை வந்து பிரிச்சு எழுதணும் அப்படிங்கறத கவனிங்க. ஓகேங்களா? சோ இப்ப வேர்ச்சொல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வேர்ச்சொல் எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படிங்கறத தெளிவா நான் சொல்லித்தரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா கவனிங்க. எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து அதை பிரிச்சு எழுதணும் அப்படிங்கறத அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ தெளிவா கவனிங்க. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, சோ வினைமுற்றுனா என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, வினையெச்சம்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிற்பெயரும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப தொழிற்பெயர்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல அது என்ன அப்படிங்கறத நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் தோன்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சொல்லதான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அடிப்படை சொல்லதான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு கட்டளை பொருள்ல தான் வரும். ஓகேங்களா? சோ எப்படி வரும் அப்படின்னா கட்டளை பொருள்ல தான் வரும். சோ மேக்சிமம் ஓகேங்களா, சோ 99% உங்களுக்கு கட்டளை பொருள்ல தான் வரும். 1-2 தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வரும். ஓகேவா? சோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல் தோன்றதுக்கு தேவையான அடிப்படை சொல் தான் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது கட்டளை பொருள்ல தான் வரும். சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சோ அந்த பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சிங்க அப்படின்னா அதோட பகுதியா வரக்கூடியதை தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அந்த வேர்ச்சொல் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க தெரிஞ்சது அப்படின்னா 6 பகுபத உறுப்பிலக்கணங்க இருக்கு இல்லையா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு 6 இருக்கு. சோ இந்த 6ல பகுதியா வரக்கூடியதை தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா வேர்ச்சொல்ல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயல் வந்து வினைமுற்று பெற்று இருக்கு அப்படிங்கிற அந்த நிலையை சொல்லிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஒரு சொற்றொடர்ல செயல் முற்று பெற்று இருக்கிற நிலைய சொல்லிச்சு அப்படின்னா அதை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அது போக அது வந்து காலத்தை காட்டும். ஓகேங்களா? சோ வினைமுற்று காலத்தை காட்டும், செயல் முற்று பெற்ற நிலையை காட்டும். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் முற்று பெற்றதை குறிக்கிறான், வந்துட்டான். ஓகேங்களா? அது போக இந்த இடத்துல இத் அப்படிங்கிற இறந்த கால இடைநிலை. ஓகேங்களா? அப்ப இறந்த காலத்தை காட்டுறதால இது காலத்தையும் காட்டும், அந்த செயல் முற்று பெற்றதையும் குறிக்கும். அப்ப இது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பாடுகிறாள், பேசுவார், இந்த மாதிரி சொல்லலாம். இதுவே பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எச்சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொற்கள் வந்து முற்று பெறாம இருக்கும். ஓகேங்களா? சோ அததான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை பெயரெச்சம்னு சொல்லுவோம். வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப பெயரெச்சம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா வந்த அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கப்புறம் வந்த பையன், வந்த மாணவன், இப்படிதான் நம்ம ஒரு பெயரை கொண்டுதான் முடிப்போம். ஓகேங்களா? வந்த அப்படிங்கிற எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சம். இதுவே வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வினையை கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு செயலை தான் குறிக்கும். ஓகேங்களா? சோ தொழிற்பெயர் அப்படிங்கிறதும் ஒரு செயலை தான் குறிக்கும். இது பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வகைகள் இருக்கு. ஓகேங்களா? சோ முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா விகுதி இல்லாம வர்றது. ஓகேங்களா? முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி இல்லாம வர்றதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு தொழிற்பெயர் 3 வகையா இருக்கும். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா ஆடுதல் அப்படிங்கிற இந்த கடைசியா தல் அப்படிங்கிற அந்த விகுதி பெற்று வரும். சோ தொழிற்பெயர்ல நிறைய விகுதிகள் இருக்கு. அந்த விகுதியை பெற்று வந்தது அப்படின்னா அதை நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகுதி இல்லாம இங்க முதல்ல இருக்கு இல்லையா, இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. இந்த முதல்நிலை தொழிற்பெயரு திரிந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இப்ப சுடுதல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுடுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேவா. இதுவே சுடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முதல்நிலை தொழிற்பெயர். சுடு அப்படிங்கிறது சூடுன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து வினையால் அணையும் பெயர். ஓகேவா. அடுத்து என்ன? வினையால் அணையும் பெயர். ஒரு வினை அந்த வினையை குறிக்காம வினை செஞ்சவங்களை குறிச்சது அப்படின்னா அதை நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த வினையை குறிக்கும். தொழிற்பெயர் அப்படின்னா வினையை குறிக்கும். இந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை குறிக்காம வினை செஞ்சவங்களை குறிச்சது அப்படின்னா அதான் நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சோ இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல பரிசு பெற்றானை வாழ்த்தினார். ஓகேங்களா. அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பரிசு பெற்றானை பாராட்டினார் வாழ்த்தினார் அப்படின்னு சொல்றோம்னா இந்த இடத்துல பெற்றானை அப்படிங்கிறது யார குறிக்குது? பரிசு பெறுதல் அப்படிங்கிற அந்த தொழிலை குறிக்காம ஒரு வினையை குறிக்காம யாரு பரிசு வாங்கினாங்களோ அவங்கள குறிக்கிறதால இதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறது தொழில் இருக்கு இல்லையா அந்த வினைக்கு பெயராகி வரும். இது அந்த வினை செஞ்சவங்களுக்கு பெயராக வரும். ஓகேவா. இது படர்க்கை இடத்தில் மட்டுமே தான் வரும். இது 3 இடங்களிலும் வரும். இது பெரும்பாலும் காலம் காட்டாது. இது 3 காலத்தையும் காட்டும். ஓகேவா. சோ இதுதான் தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்குமான வித்தியாசம். ஓகேவா. சோ இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சா? என்னென்ன வினைமுற்று என்னன்னு பார்த்தாச்சு. வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் பார்த்தாச்சு, தொழிற்பெயர் பார்த்தாச்சு, வேர்ச்சொல் பார்த்தாச்சா. சோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா. சோ அப்ப அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த கேள்விகள் என்ன எந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கறத இதுக்கப்புறம் நான் சொல்றத வச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா தொடர்னா என்ன? சொற்கள் பல தொடர்ந்து இருந்தது பொருள் தந்துதான் அதை நம்ம தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொடர் வேர் சொல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வைகரை துயில் எழு செய்வன திருந்த செய் அப்படிங்கிறது என்ன? வேர்ச்சொல். அப்ப செய்வன திருந்த செய் அப்படிங்கிற இந்த மாதிரி வேர்ச்சொல்ல முடிஞ்சதுன்னா அதை நம்ம கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்ப நம்ம சொல்லுக்கான வேர்ச்சொல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கான ஒவ்வொன்னையும் பார்க்கலாம். ஓகேங்களா. சோ வினையால் அணையும் பெயர், பெயர்ச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ அடங்காமை அப்படிங்கிறது உங்களுக்கு வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா அடங்காமை அப்படிங்கிறதுல அடங்கு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடங்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல அடங்கு அப்படிங்கிறது தான் வரும். சோ உங்களுக்கு பெரும்பாலும் இது கட்டளை பொருள்ல தான் வரும். ஓகேவா. அப்ப அடங்கு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து அடக்குமுறை. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? அடக்கு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் அடங்கு, அடுத்து அடக்கு, அகன்றது. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? அகன்றது, அகல் அப்படின்னு வரும். ஓகேவா. சோ அகன்றது என்னவா மாறும்? அகல் அப்படின்னு வரும். அடித்தது அது என்னது? அடி அப்படிங்கிற அந்த வேர் சொல்லுதான் வரும். ஓகே. ஏன்னா அதுதான் கட்டளை பொருள். அடைதல் அப்ப அதுக்கான கட்டளை பொருள் அடை. அடைந்தான் அதுக்கு உங்களுக்கு கட்டளை பொருள் என்ன? அடை. அடுத்து அணிகலன், அணி அப்படிங்கிற அந்த கட்டளை பொருள்ல வரும். அழித்தல், அழித்தான் இது எல்லாமே அழி அப்படிங்கிறதுல வரும். அடுத்து அலறல் அப்படிங்கிறது எப்படி வரும்? உங்களுக்கு கட்டளை பொருள்ல வரணும்னா அலறு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. அடுத்து அயர்ந்தவன் அப்படிங்கிறது எப்படி வரும்? உங்களுக்கு அயர் அப்படிங்கிறது வரும். அடுத்து அறிந்துன்னா இந்த இடத்துல அயர்ந்தவன் அப்படின்னா என்ன வரும்? உங்களுக்கு வினையால் அணையும் பெயர். ஓகேவா. சோ இந்த இடத்துல அழித்தல் இதெல்லாமே உங்களுக்கு என்னது? அழித்தல் அப்படின்னா உங்களுக்கு தொழிற்பெயர். சோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இது என்ன பெயர் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. சோ தொழிற்பெயரா, வினையால் அணையும் பெயரா, அது பெயரெச்சமா, வினையெச்சமா? அப்ப இதை கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம்? அப்ப அதை கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வேர் சொல்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க. இப்ப அடை கொடுத்துட்டு அதுக்கான உங்களுக்கு அது வினைமுற்று கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? அடைந்தான்னு சொல்லலாம். இதுவே அதுக்கான தொழிற்பெயர் கேட்டா அடைதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ இதுவே அதுக்கான வினையெச்சம் கேட்டாங்கன்னா அடைந்து அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த இடத்துல படிக்கும் போது நீங்க மாத்தி மாத்தி படிச்சுக்கணும். எப்படி பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுவும் நீங்க ஒரே மாதிரி படிச்சுக்கணுமோ அந்த மாதிரி இதையும் நீங்க அந்த மாதிரி படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அறிந்தான். அறிந்தான் அப்படிங்கிறதுக்கு அரி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லாக வரும். அடுத்து ஆண்டார். ஆண்டார் அப்படிங்கிறதுக்கு ஆள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஆண் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு கட்டளை பொருள் கிடையாது. அதே மாதிரி ஆண்டார் அப்படிங்கிறத நீங்க பகுவத உறுப்பிலக்கணமா பிரிக்கும் போது முதல் பகுதி ஆள், இன்னானது விகாரம் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னவா வரும்? வேர்ச்சொல்லாக வரும். ஆண்டவள் அப்படின்னாலும் ஆள் அப்படின்னு தான் வேர்ச்சொல். அப்ப ஆண்டவள் அப்படின்னா வினையாளனையும் பெயர், ஆண்டார் அப்படின்னா வினை முற்றுல வரும். அதுக்கப்புறம் பாருங்க ஆணையிடு. ஆணையிடு அப்படிங்கிறதுக்கு ஆணை. ஆடினாள். ஆடினாள் அப்படின்னா ஆடு. ஆற்றீர். ஆற்றீர்னா ஆற்று. இகழ்ச்சி. இகழ்ச்சி என்ன வரும்? இகழ் அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள்ல வரும். இடித்தல் கட்டளை பொருள் இடி. இயம்பினா. இயம்பியது, இயம்பினான் இதெல்லாமே இயம்பு அப்படிங்கிற கட்டளை பொருள்ல வரும். அடுத்து இருப்பு. அது என்ன வரும்? இரு அப்படிங்கிறதுல வரும். அடுத்து இயைந்தவர். இயைந்தவர், இயைபு இதெல்லாமே இயை அப்படிங்கிறதுல வரும். அடுத்து இசைத்தல். அப்படி என்ன வரும்? இசை அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து இறைவன். இறைவன் அப்படிங்கிறதுக்கு இறை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து ஈட்டினான். ஈட்டினான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஈட்டு அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள்ல வரக்கூடிய வேர்ச்சொல். ஈதல். ஈ அப்படிங்கிறது. ஈந்தது. ஈ. ஈடுபாடு. இது எப்படி வரும்? ஈடுபாடு அப்படின்னு வரும். ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி வரும்? ஈடுபடு. அதுதான் கட்டளை பொருள்ல வரும். இந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது போடக்கூடாது. ஏன்னா ஈதல், ஈந்தது அப்படின்னா கொடு அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா? சோ அப்ப எந்த மாதிரி வரும் உங்களுக்கு கட்டளை பொருள்? ஈ அப்படிங்கிறது வரும். ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு இதுல நம்ம வந்து கலந்துக்கிறது. அப்ப எப்படி சொல்லுவோம்? ஈடுபடு, அப்படி கலந்துக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அந்த இடத்துல கொடு அப்படிங்கிற மீனிங்ல வராது. சோ மீனிங்கையும் அந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து உடைதல். உடைதல் அப்படிங்கிறதுக்கு உடை அப்படிங்கிறது தான் சரி. ஓகேவா? அடுத்து உண்பார். உண் அப்படிங்கிறது சரியானது. உழுதான். உழுதான் அப்படிங்கிறதுக்கு உழு. உணவு. உணவு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? உண் அப்படிங்கிறது தான் சரி. உணவு அப்படிங்கிறதுக்கு உண் அப்படிங்கிற அந்த இதுதான் சரி. உறங்கினான். உறங்கு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். உணர்ச்சி. உணர் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். உமிழ்தல். உமிழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். உதித்தது. உதி. ஊழ்வினை. இது என்ன வரும்? ஊழ் அப்படிங்கிறது சரியானது. ஊர்ந்தது. ஊர் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். அடுத்து ஊன்றுதல். ஊன்று. ஊன்றுதல் என்ன? ஊன்று. ஊதினார். என்ன வரும்? ஊது. எஞ்சிய. எஞ்சு. எண்ணினான். எண். ஓகேவா? எண்ணினானுக்கு எண். எய்தான். எய்து. எடுத்தான். எடு. எழுந்தான். எழு. எழுதினான். எழுது. இதெல்லாமே என்ன வருது? கட்டளை பொருள் வருது. பாருங்க, ஊது, எஞ்சு, எண், எய்து, எடு, எழு, எழுது இது எல்லாமே எப்படி வருது? கட்டளை பொருள்ல தான் வருது. ஓகேங்களா? சோ ஒரு மாதிரி ஏவற மாதிரி தான் வரும். ஓகேவா? அடுத்து எண்ணுதல். ஓகேவா? சோ எண்ணுதல் அப்படிங்கிறது எப்படி வரும்? எண்ணு. அடுத்து எதிர்த்தான். எதிர். எழுந்தாள். எழு. ஏய்த்தல். ஏய். ஏத்துதல். ஏத்து. ஏவுதல். ஏவு. அடுத்து ஒளிர்வான். ஒளிர். இந்த இடத்துல ஒளிர்ந்தான், ஒளிர்வான், ஒளிர்கிறான் எல்லாத்துக்கும் ஒளிர்தான். ஓகேவா? அடுத்து ஓட்டுதல். ஓட்டு. ஓடினான். ஓடு. ஓதியவர். ஓது. ஓட்டுதல். ஓட்டு. ஓடினான்னா ஓடு. ஓட்டுதல் அப்படின்னா ஓட்டுன்னு. ஓகேவா? அடுத்து ஓட்டம். ஓட்டம் அப்படின்னா ஓடு. ஓதுவார். ஓது. கண்டான். கண்டான்னா கான் அப்படின்னு வரும். அதாவது கண்டான் அப்படிங்கறது எப்படி பகுபத உறுப்பிலக்கணமா பிரிக்கலாம்னா கான், கண்,
அதுக்கப்புறம் இட் ஆன் அப்படின்னு இது பகுவத உறுப்பிலக்கணமா பிரியும். கான் பகுதி, கண்ணானது விகாரம் அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல பகுதி என்னவோ அதுதான் இந்த இடத்துல வரும். சோ கான் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து கற்க, கற்க அப்படிங்கிறது கல் அப்படிங்கிறது தான் வரும். இல்லு இரானது விகாரம். கண்டு கான் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து கற்றான் கல், கடித்தான் கடி, காணாமை கான், காட்டுவான் ஓகேவா என்ன வரும் காட்டு, தருகுவென் தா, காண்பார் கான், நிற்றல் நில். சோ இல் இரானது விகாரம். களைத்தல் கலை, காணுதல் கான், காட்டியது காட்டு, கார்காலம் கார். இந்த இடத்துல பாருங்க கார் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வராது, கட்டளை பொருள்ல வராது. பட் இத நம்ம வந்து இதா பிரிக்கும் போது பகுவத உறுப்பிலக்கணமா பிரிக்கும் போது எப்படி வரும், கார் அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா. அப்ப இது என்னது உங்களுக்கு கார் அப்படிங்கிறது உங்களுக்கு பகுதி. அடுத்து கிரகிப்பு. சோ இது வந்து வேர்ச்சொல். கிரகிப்பு சோ கிரகி, கிட்டுதல் கிட்டு, கிறுக்கல் கிறுக்கு, கிள்ளினால் கிள்ளு, ஓடினா ஓடி ஓடு, குடித்தனம். இந்த இடத்துல ஓடி அப்படின்னா என்ன, கிள்ளினால் அப்படின்னா வினைமுற்று, ஓடினா உங்களுக்கு வினை எச்சத்துல வருமா. சோ இதை படிக்கும் போதே இதை படிச்சுக்கணும். அடுத்து குடித்தனம் குடி, குளிர்ச்சி குளிர், குவிந்தது குவி, குடித்தான் குடி, கூறுதல் கூறு, கூடுதல் கூடு, கெடுதல் கெடு, கேட்டல் கேள், கொண்டது கொள். இந்த இடத்துல பாருங்க கொண்டது அப்படிங்கிறது கொள், இந்த இல்லா மாறும் ஓகேவா. இல் இன்னானது விகாரம். கொன்றான், இந்த எண்ணு இந்த இல்லா மாறும் ஓகேவா. சோ லட்டுலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாவா மாறும். கொண்டான் கொண்டது அப்படின்னா அது, இந்த கொன்றான் அப்படின்னா இந்த இல்லா மாறும். சோ எந்த எந்த இல்லா மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சியது கொஞ்சு, கொடுத்தாள் கொடு, கொணர்ந்தாள் கொணர், குறைத்தது குறை, குடித்தான் குடி, குளித்தான் குழி, கூவல் கூவு, கூறி. அதுக்கப்புறம் பாருங்க சாய்ந்தது சாய். அடுத்து பாருங்க அடுத்து சாய்வு அப்படின்னாலும் சாய்தான், சாய்ந்தான் அப்படின்னாலும் சாய்தான் ஓகேங்களா. சோ சாய்ந்தான், சாய்ந்தது, சாய்வு, இது எல்லாத்துக்குமே என்னதான் சாய் அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா. அடுத்து சதி திட்டம் அப்படின்னா சதி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வேர் சொல்லாக வரும். அடுத்து பாருங்க பற்றுக அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா பற்று அப்படிங்கிறது தான் சரி. பற்றுக என்ன வரும், பற்று அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து கண்டான், கண்டான் என்னவா மாறும், கான் அப்படிங்கிறது தான் மாறும். அடங்காமை அடங்கு, வாழ்க வாழ், வந்து வா, வா வா வந்து குறுகிரும். அதுக்கப்புறம் இத்து இந்தானது விகாரம், இத்து ஊன்னு பகுவத உறுப்பிலக்கணமா வந்து அப்படிங்கிறது மாறும் ஓகேவா. அப்ப வா குறுகியது விகாரம், இத்து இந்தானது விகாரம்னு மாறும். சோ பகுதி தான் நமக்கு வேணும். அப்ப வா அப்படிங்கிறது தான் வந்துக்கான வேர்ச்சொல். அடக்குமுறை அடக்கு, அரியா அரி, அறுவடை அரு, ஆட்டினால் ஆட்டு, ஆளவந்தார் ஆள், ஆற்றுப்படை ஆற்று, இடையிட்டது இடையீடு, இடையிட்டது என்ன இடையீடு, காப்பாய் கா, காப்பாய்னா கானா பாதுகாப்பு ஓகேவா. இருந்த இரு, ஈதல் ஈ, ஈகையான் ஈகை, உருவம் உரு, உருவம் உரு. சோ ஒரு சில வித்தியாசமான இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போற டைம்ல அதை மட்டும் புரட்டி பார்த்தா போதும் ஓகேவா. ஊக்குவித்தல் ஊக்குவி. சோ இந்த இடத்துல ஊக்குவித்தல் என்ன ஆகும், ஊக்குவி, ஊக்குன்னு போடக்கூடாது ஓகேவா. அடுத்து
ஊர்ந்தது ஊர், உறிஞ்சினர். ஓகேங்களா? சோ உறிஞ்சினர், உறிஞ்சு, இந்த இடத்துல ஊறிஞ்சினர் இல்ல, உறிஞ்சினர், உறிஞ்சு. அடுத்து எஞ்சிய, எஞ்சு, காத்த, கா, ஒதுங்குதல், ஒதுங்கு, ஒற்றன், ஒற்று, மகிழ்ந்தது, மகிழ்ந்து, இது எல்லாமே என்ன வரும்? மகிழ். கடந்தான், கடந்து, கொன்றான், இந்த இன்னும் என்னவா மாறும்? இந்த இல்லா மாறும், கொள். சென்றான், செல், ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா இந்த இல்லா மாறும். ஓகேவா? ஆக்குதல், ஆக்கு, கூறிய, கூறு, ஆழம் பார்த்தல், ஆழம் பார். அடுத்து அணிகலன், அணி. அடுத்து பாருங்க, அறிந்தார், அறிந்தார்னா இந்த இடத்துல வெறும் ஆழம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும்னா வேர்ச்சொல்லாக வரும். ஓகேவா? ஆள் அப்படிங்கிற ஆழம் மட்டும் வந்துருச்சுன்னா ஆள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அறிந்தார் அப்படிங்கிறதுக்கு அறி, அயற்சி அப்படின்னா அயர், ஆய்வகம் அப்படின்னா ஆய்வு, ஆடினாள் அப்படின்னா ஆடு, இகழ்ச்சினா இகழ், இடர்பாடு இடர். ஓகேவா? இறைவன், இறை, ஈடுபாடு ஈடுபடு, உணர்ச்சி உணர், உளைச்சல் உளை, ஊடுருவல் என்ன வரும்? ஊடுருவு, ஊழ்வினை ஊழ், எய்தல் எய்து, எழுந்தான் எழு, ஐயப்பாடு ஐயம். சோ ஐயப்பாடு என்ன ஆகும்? ஐயம் அப்படின்னு ஆகும். ஓகேவா? ஒளிப்பு ஒளி, ஓட்டம் ஓடு, கற்க கல், கொண்டது, இந்த இன்னும் வந்திருக்கா, அப்ப என்ன வரும்? இந்த இல் வரும். கொள், கோடிட்டான் கோடிடு, சொன்னான் சொல், ஏந்தி ஏந்து, தொங்குகின்ற தொங்கு, அகற்றாதீர் அகற்று, உடுக்கும் உடு, பழுத்த பழு, நிற்கும் நில், தாழ்ந்த தாழ், தவிராது தவிர், சோர்ந்து சோர், பெற்ற பெரு, கடாவினர் கடாவு, ஏற்றி ஏற்று, செய்யார் செய், ஆடினன் ஆடு, கொண்டில, இந்த இன் வந்துச்சுனால எந்த இல் வரும்? இந்த இல் வரும். ஓகேவா? கொண்டில கொள், உயர்ந்து உயர், முடித்த முடி, அழித்தல் அழி, கடிந்த கடி, பேனார் பேன், எய்தார் எய்து, தோன்றுக தோன்று, தலைக்க தலை, கிரகிப்பு கிரகி, வணங்குதும் வணங்கு. ஓகேவா? ஒளித்திடுவோம் ஒளித்திடு, உதிர்த்து உதிர், விளைந்த விளை, அகழ்ந்து அகல், ஏற்றம் ஏற்று, கொட்ட கொட்டு, தேற்றாய் தேறு, சொரிந்த சொறி, பிறந்த பிற, தீண்டினார் தீண்டு, நிறுத்தினார் நிறுத்து, பரிந்து பரி, சாற்றுகேன் சாற்று, நீக்கிய நீங்கிய நீக்கு, நீக்கிய வந்தாலும் நீக்குதான். ஓகேவா? நீங்கிய நீக்கு. அடுத்து உற்ற உரு, உணர்ந்தோர் உணர், கூறார் கூறு, போற்றுதும் போற்று, வீழ்வார் வீழ், இளந்தேம் இள, கொண்டது. அப்ப இந்த இன்னைக்கு பதிலா என்ன வரும்? இந்த இல் வரும். கொள், விடுத்து விடு. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் இப்ப நம்ம பார்த்தோம். சோ ஆனா வேர்ச்சொல் கொடுத்துட்டு வேர்ச்சொல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? வினையாளனையும் பெயர், இதெல்லாமே கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? சோ அது எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம்.
சோ பாருங்க, வேர்ச்சொல் இங்க கொடுத்திருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர்லாம் கேட்டா அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அடி அப்படின்னா வினைமுற்று என்ன வரும்? அடித்தார், அடித்தான், அடித்தாள், இந்த மாதிரி எது வேணா வரலாம். ஓகேவா? அப்ப அடித்தார் வந்துச்சுன்னா வினையெச்சம் அடித்து முடித்தான், அப்ப அடித்து அப்படின்னு வரும். இதுவே பெயரெச்சம் அடித்த மாணவன், அடித்த ஆசிரியர் அப்படி வரும். வினையாளனையும் பெயர் அடித்தாரை, அடித்தவனை. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இதுவே தொழிற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா அடித்தல் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பார். பார்னா பார்த்தார், பார்த்தாள், பார்த்தான், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து இதுவே வினையெச்சம் பார்த்து வந்தான், பெயரெச்சம் பார்த்த பையன், வினையாளனையும் பெயர் பார்த்தவனை. ஓகேவா? இதுவே தொழிற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா பார்த்தல். அடுத்து மலர். மலர் என்ன வரும்? மலர்ந்தது, மலர்ந்தாள், இந்த மாதிரி. ஓகேவா? சோ அடுத்து மலர்ந்து சிறந்தது. ஓகேவா? அடுத்து மலர்ந்த தாமரை, அடுத்து மலர்ந்தாளை. அடுத்து என்ன வரும்? தொழிற்பெயர் மலர்தல். சோ தொழிற்பெயர் விகுதி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து செய். செய்க்கு என்ன வரும்? செய்தால், செய்தான், செய்தார், இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ செய்தான், செய்து முடித்தான், செய்த பையன், செய்தவனை, செய்தவன். இந்த என்ன வரும்? செய்தல். கத்து. ஓகேவா? சோ என்ன வரும்? கத்தினான், கத்தி முடித்தான், கத்திய பையன், கத்தியவன், கத்துதல். அடுத்து எழு. எழுந்தான், எழுந்தார், எழுந்தாள், எழுந்து வந்தான், எழுந்த மாணவன், எழுந்தவனை, இல்ல எழுந்தவன், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? இது என்ன வரும்? எழுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தடு. தடுத்தாள், தடுத்தான், தடுத்தாள், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து தடுத்து சென்றான், தடுத்த பையன், தடுத்தவன். அடுத்து என்ன வரும்? தடுத்தல். அடுத்து வா. வா என்ன வரும்? வந்தான், வந்து சென்றான், வந்த பையன், வந்தானை, வருதல். அடுத்து விடு. விடுவித்தான், விடுத்து, விடுத்த, விடுத்தானை, விடுதல். வேய். ஓகேவா? வே என்ன வரும்? வேய்ந்தான், வேய்ந்து, வேய்ந்த, வேய்ந்தவரை, வேய்தல். வை. வைத்தான். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வைகன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ வியங்கோல் வினைமுற்றையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வெறும் வினைமுற்று அப்படின்னும் கேட்டும் ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வாழ்க, வைக, இந்த மாதிரி காய் இது இருக்கு இல்லையா, இயர், இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்று வர்ற மாதிரி வச்சிருவாங்க. ஏன்னா வியங்கோல் வினைமுற்று ஒரு வினைமுற்று தான் இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? அது வியங்கோல் வினைமுற்று, வினைமுற்றுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். பட் அதுவும் ஒரு வினைமுற்று தான். அந்த மாதிரி வந்து வேற எதுவுமே வினைமுற்றுல வரல அப்படின்னாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து வைத்து, வைத்த, வைத்த, வைத்தவன், வைதல். அடுத்து வரை. வரைந்தான், வரைந்து, வரைந்த,
வரைந்தவன். யாரு வரைஞ்சாங்களோ அவங்க. ஓகேங்களா? சோ வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினைய குறிக்காம வினை செஞ்சவங்களை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். வரைதல். படி, படித்தான். என்ன வரும்? படித்தான். படித்து, படித்த, படித்தவன், படித்தல். அடுத்து பாருங்க, கூடி, கூடினான், கூடினார்கள், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? அடுத்து கூடி மகிழ்ந்தனர், கூடிய மாணவர்கள், கூடினாரை, கூடுதல். கலந்தார், கலந்து கொண்டனர், கலந்த மாணவர்கள், கலந்தவனை, கலத்தல். கொடு, கொடுத்தான், கொடுத்து, கொடுத்த, கொடுத்தவன், கொடுத்தல். சோ இந்த இடத்துல அடுத்து கடல் மட்டும் மாறும் இல்லையா? ஏன்னா கல் அப்படிங்கிறது அந்த இல்லு இர்ரா மாறும். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? கற்றான் அப்படின்னு மாறும். இது கற்று, அடுத்து கற்ற, கற்றானை, கற்றல் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? சோ அடுத்து வீல் உங்களுக்கு அதே மாதிரி, தொடு அதே மாதிரிதான் வரும். எப்படி நம்ம இங்க எழுதணுமோ அதே மாதிரிதான் தொடு வரும். வீல் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் வரும். கான் அப்படிங்கிறது மட்டும் மாறும். இந்த ரெண்டும் நீங்க கண்டுபிடிங்க. கான் அப்படிங்கிறது எப்படி மாறும்? கண் அப்படிங்கிறது மாறும். அப்ப கண்டான், கண்டு, கண்ட, கண்டாரை, காணல். இது என்னாகும்? காணல். அடுத்து உடை, ஓடு, எழுது. ஓகேவா? சோ இதெல்லாம் எப்படிதான் வரும்? நம்ம இப்ப எழுதணும் இல்லையா? சேம் அதே மாதிரிதான் வரும். உங்களோட பிராக்டிஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ என்னென்ன? தொடு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீல், அதுக்கப்புறம் உடை, ஓடு, எழுது, உழு, அஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூன், நறுக்கு, பேசு, அதுக்கப்புறம் வில். வில் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி மாறும்னா, எப்படி நம்ம கல் அப்படிங்கிறதுக்கு மாத்தணும் இல்லையா? சேம் அதே மாதிரிதான் வில் அப்படிங்கிறது இர்ரா மாறும். அப்ப எப்படி வரும்? விற்றான், விற்று, அதுக்கப்புறம் எப்படி வரும்? விற்ற. ஓகேவா? சோ விற்றானை, விற்றல் அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் மாறும். சோ மத்ததெல்லாம் அதே மாதிரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா நோக்கு, இது வந்து இப்போ ஓம்பு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சோ ஓம்பு, அதுக்கப்புறம் இயம்பு, பாடு, செல். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்? இது அதே மாதிரிதான் வரும். எப்படி நான் முன்னாடி போட்டனோ சேம் இதே மாதிரிதான் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும். நான் எழுதுனேன் அப்படின்னா ஃபுல்லாவே நானே எழுதிடுவேன். பட் உங்களுக்கு மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இதெல்லாமே வெட்டுறேன். ஓகேங்களா? சோ அதை ஃபுல்லாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ என்னென்ன பேர் இருக்கு? அதாவது வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர். இந்த அஞ்சுக்குமே நான் கொடுத்திருக்க கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா? தொடு, வீல், உடை, ஓடு, எழுது, உழு, அஞ்சு, பூன், நறுக்கு, பேசு, அதுக்கப்புறம் நோக்கு, ஓம்பு, இயம்பு, பாடு, செல். இந்த இதுக்கு எத்தனை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருது? 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மொத்தமா 15 சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த 15ல உங்களால எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுது? 15மே கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல எந்த அளவு கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு இந்த இது இருக்கு இல்லையா? சோ வினையெச்சம், பெயர் சொல்லனா வினைமுற்று, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்பெயர், வினையாளனை, இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு பெயரை கொடுத்துட்டு
அதுல இருந்து வேர்ச்சொல் கேட்பாங்க. ஓகேவா? அதுவும் வரும். அது போக வேர்ச்சொல் கொடுத்துட்டு இதுல ஏதாவது கேள்விகள். ஓகேவா? சோ அதாவது தொழிற்பெயர் எழுதுங்க, வினையாளனையும் பெயர் சொல்லுங்க, இந்த மாதிரி அதுலயும் கேள்விகள் வரும். ரெண்டுலயுமே கம்பல்சரியா கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? சோ 3 கேள்விகள் கம்பல்சரியா வந்துடும். மினிமம் 3 கேள்விகள் கம்பல்சரியா இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி படிச்சீங்க, அதாவது நீங்க வேர்ச்சொல் படிக்கும் போது அது கேட்கிற கேள்வி அது என்னது. ஓகேங்களா? சோ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்கறாங்கன்னா அந்த வார்த்தை என்ன, அது வினை முற்றா, வினையாளனையும் பெயரா, தொழிற்பெயரா அப்படிங்கறத தெரிஞ்சு படிங்க. அதே மாதிரி நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணி ஆப்ஷன்ல இருந்து எடுப்பீங்க இல்லையா? வேர்ச்சொல் கொடுத்துட்டு தொழிற்பெயர் கேட்கறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல மத்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் இல்லையா? மத்த ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்த 3 ஆப்ஷன் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பாருங்க. அப்பதான் மாத்தி மாத்தி படிக்கும் போது அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சொற்கள் படிச்ச மாதிரி இருக்கும். சோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மினிமம் 3 கேள்விகள் கன்ஃபார்மா இதுல இருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ அதனால தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நான் சொல்றேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். சோ 15 கேள்விகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அதை ஃபுல்லாவே எப்படி எல்லாத்துக்கும் உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தமிழ் கிளாஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். சோ நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாம எப்பயும் பாருங்க. சோ எந்த ஒரு வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.